வணக்கம். இது வந்து குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட் ஃபைலிங் ப்ரொசீஜர் ஓகேவா? இது வந்து வீடியோ நம்பர் 2 ஓகேங்களா? ஃபைலிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபைலிங் இது வந்து இந்த குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைலிங்கை வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா? இப்போது ஆஃப்லைனில் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க, அதாவது நம்ம ரெகுலராக இவ்வளோ ஆண்டாண்டு காலமாக நம்ம ஆஃப்லைனில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஆன்லைன் வந்திருக்கு ஓகேவா? எல்லாமே முழுமையாக ஆன்லைன் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா? இப்போ நம்ம ஆஃப்லைன்றது நம்ம ரெகுலராக கோர்ட்டில் போய் நம்ம டிராஃப்ட் எல்லாம் போட்டு பிரிண்ட் எடுத்து கொண்டு போய் செக்ஷனில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அது வந்து ஆஃப்லைன் ஃபைலிங் ஓகேவா? இப்போது அந்த ஆஃப்லைன் ஃபைலிங் பண்ணுறது தான் நமக்கு ஈஸி, நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டது நமக்கு பழகிடுச்சு. இப்போ இந்த ஆன்லைன் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகேவா? போக போக அதுவும் நமக்கு பழகிடும் ஓகேங்களா? இப்போ இதில் மேட்டர் என்ன அப்படின்னா, ஆஃப்லைன் ஃபைலிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஆஃப்லைன் ஃபைலிங் பண்ணும்போது நம்ம கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுவோம். கோர்ட்டுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்னா, கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் வழியாக கட்டுவோம் ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர், ரூ. 10 ஸ்டாம்ப் பேப்பர், ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பர், ரூ. 50 ஸ்டாம்ப் பேப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நான் ஜுடிஷியல், அது வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 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 ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர், இப்போ ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பரே கிடையாது, இப்போ ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பர் தான். ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர், ரூ. 10 ஸ்டாம்ப் பேப்பர்லாம் போயிடுச்சு. இந்த ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பரை வந்து ப்ரொடக்ஷன் நிறுத்தியே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கம்மின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வந்து ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பரை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பர் தான் கிடைக்கும். உங்களுக்கு மினிமம் வேல்யூவே இப்போ ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடையாது இப்போது. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பரை நீங்கள் வாங்குவீங்க ஓகேவா? அதுக்கு பேர் தான் நான் ஜுடிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு. இப்போ ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்றது இருக்குது ஓகேங்களா? அந்த ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி தான் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஃபீஸ் கட்டுவீங்க ஓகேவா? இதுதான் முறை. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த இந்த கோர்ட்டுக்கு வந்து ஃபீஸ் கட்டுவோம். நம்ம எப்படி கட்டுவோம், அந்த ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை வந்து வாங்கி கட்டுவோம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வாசல்லையே வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு உள்ளேயே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, மரத்தடியில் உட்காந்துருப்பாங்க. நான் வெளிநாடு கோர்ட்டுக்கெலாம் நான் போனதில்லைங்க. நான் போனதெல்லாம் சைதாப்பேட்டை, எக்மோர், இந்த சென்னை சிட்டி லிமிட்டில் இருக்கிற கோர்ட்டு தான் நான் போயிருக்கேன் ஓகேங்களா? ஸோ நான் முக்கால்வாசி ஒன்றா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உட்காந்துருப்பேன் ஓகேவா? இல்லைன்னா வந்து சைதாப்பேட்டை, எக்மோர் இந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் போவேன் ஓகேங்களா? அதனால் வந்து எனக்கு உலக நீதிமன்றங்களை பற்றி தெரியாதுங்க. நீங்கள் உலக நீதிமன்றங்களை போய் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா நாலேஜ் இருக்குங்க. எனக்கு அவ்வளோவா நாலேஜ் கிடையாதுங்க. என்னோடய ஏரியா வந்து சைதாப்பேட்டை, எக்மோர், ஆலந்தூர், தாம்பரம் கோர்ட்டு, ஜார்ஜ் டவுன் கோர்ட்டு, சிட்டி சிவில் கோர்ட்டு, ஃபேமிலி கோர்ட்டு ஓகேங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், திருவள்ளூர், திருவொற்றியூர் நீதிமன்றம், அம்பத்தூர், இங்கெல்லாம் தான் நான் போவேன். அதனால் எனக்கு நாலேஜ் ரொம்ப கம்மிங்க ஓகேங்களா? நீங்கள் உலக அளவில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்டாம்ப் பேப்பர் கிடைக்கும்னு உங்களுக்கு அதிக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச இடம் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸுக்குள்ளே இருக்கிற இந்த மரத்து கீழே உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா? அவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்னு கேட்டிங்கனாலே அவங்க கொடுத்துருவாங்க. கரெக்டுங்களா? நம்ம வந்து அந்த ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை அந்த மரத்து கீழே உட்காந்துருப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வாசல்லையே இந்த ஆவின் கேட் இருக்குது பார்த்தீங்களா? ஆவின் கேட்டுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்க, கோர்ட்டுக்கு உள்ளேயும் உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி அதில் காஸ்ட் டைட்டில் டைப் பண்ணி தான் நம்ம வந்து கோர்ட் ஃபீஸை வந்து கட்டுவோம். இதுதான் நம்ம ஆண்டாண்டு காலமாக செய்கிற நடைமுறை ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபைலிங் ரொம்ப ஈஸியாக போச்சு. பணத்தை வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த சலானை வந்து இப்போ நம்ம பணத்தை கட்டுவோம், ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுவோம். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண உடனே ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும். அந்த ரெசிப்டை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளைண்ட் காப்பியில் வச்சுக்கணும். அந்த பிளைண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிளைண்ட் காப்பிக்கு மேலே வந்து அந்த ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை நம்ம ஜுடிஷியல் இப்போ 1000 ரூபா நான் ஃபீஸ் கட்டணும்னா 1000 ரூபாய்க்கு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். நான் கோர்ட்டுக்கு 5000 ரூபா ஃபீஸ் கட்டுறேன்னா 5000 ரூபாய்க்கு நான் அந்த ஜுடிஷியல் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரை நான் வாங்கி அதில் காஸ்ட் டைட்டில் டைப் அடித்து அதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுவேன், அந்த பிளைண்ட்டை வந்து தைச்சி கோர்ட்டில் கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த பிளைண்ட் காப்பி இருக்குது பார்த்தீங்களா? பிளைண்ட் காப்பிக்கு மேலே அந்த ஆன்லைன் ரெசிப்டை நம்ம தைச்சி வைப்போம் ஓகேவா? அதை கொண்டு போய் செக்ஷனில் கொடுக்கும்போது செக்ஷனில் என்ன சொன்னாங்க, இது கூட எங்களுக்கு தேவையில்லை சார், நீங்கள் வெறும் வக்காலத்தை மட்டும் கோர்ட்டில் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு இன்னும் ஈஸியாக போச்சு. கரெக்டுங்களா? கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்குற சொல்லும் கூட வராது. கரெக்டுங்களா? நான் உங்களுக்கு கொடுக்கறது வெறும் நாலேஜ் ஷேரிங் தான். இதை வச்சு நீங்கள் ஓரளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமே தவிர நீங்கள் ப்ராக்டிக்கலாக வேலை செய்யும்போது தான் உங்களுக்கு எல்லா விதமான நாலேஜும் கிடைக்கும். நான் செய்கிறது வந்து வெறும் ராமருக்கு வந்து அணில் வந்து உதவி செஞ்ச மாதிரி.
கரெக்டுங்களா? அதை தான் நான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். கரெக்டுங்களா? ஏன்னா இது கூட தெரியாமல் தான் பல பேர் போய் ஃபைலிங்கில் நின்றுக்கிட்டு அவங்க அசிங்கப்படுறது செக்ஷன் ஸ்டாஃபுங்க கிட்ட. அந்த மாதிரி அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் அந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? எதுக்காகனா எனக்கு பின்னாடி வர்ற வழக்கறிஞர்கள் நாலேஜை பெற வேண்டும். அவங்க போய் எந்த கவுனை போட்டுக்கிட்டு காலர் பேண்டை கட்டிக்கிட்டு போய் யாருக்கிட்டையும் அவமானப்படக்கூடாது. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே வைஸ் வர்ஸா அப்படியே மாறுது. கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். சின்னவங்க பெரியவங்களை அவமானப்படுத்துறது இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வக்கீலும் அவமானப்படுவாங்க. கரெக்டுங்களா? அவமானமே படாத மாதிரி கெத்தாக வந்து கூட இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுன்றது தப்பு. கரெக்டுங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மற்றவை தீமையினால் உண்டாயிருக்கும்ன்றது பைபிள் வசனம். கரெக்டுங்களா இல்லையா? ஜபர்தஸ்து காட்டக்கூடாது என்றைக்குமே. அதுதான் நான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமும் தெரியாது, வேலையும் தெரியாது, செக்ஷன் ஸ்டாஃபுக்கிட்ட போய் நம்ம கெஞ்ச வேண்டியது, அவங்க நம்மளை மேலேயும் கீழேயும் பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபைல் பண்ணிட்டோம்ப்பா, பக்காவாக ஃபைல் பண்ணிட்டோம்ப்பா, இந்த ஜபர்தஸ்த்லாம் கூட இருக்கிறவங்கள்ட்ட காட்டக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அப்படி கூட இருக்கிறவங்க காட்டுறதுனால தான் நான் அந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இல்லையா? உண்மையிலேயே இந்த பாசிங் ஆஃபீஸர்ஸு, செக்ஷன் ஸ்டாஃபு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நாலேஜ் தான் இருக்கும். வேஸ்ட் நாலேஜ் அட்வொகேட்ஸுங்களுக்கு தான் இருக்கும். ஓகேவா? பலதரப்பட்ட கேசஸ் பார்க்கறதுனால நம்ம பலதரப்பட்ட ஃபைலிங் பார்ப்போம். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு தான் நாலேஜ் வந்து கூட இருக்குமே தவிர அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் ஐயா அம்மான்னு நம்ம போய் கெஞ்சிக்கிட்டு நிற்போம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு வக்கீலும் ஏன் போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னா, ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீலுக்கு நாலேஜ் ஷேரிங் பண்ணுறது இல்லை. அதனால தான் போய் அவன் கெஞ்சிக்கிட்டு போய் நிற்கிறான். கரெக்டாக இல்லையா? ஒரு வக்கீல் அசிங்கப்படுறதுக்கு இன்னொரு வக்கீல் தான் காரணம். நீ ஃபைலிங் பண்ணுற, அந்த ஃபைலிங்கை என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்றதை கூட இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுத்தாலே கதை முடிஞ்சு போச்சு. அதை விட்டு இவர் மட்டும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் மட்டும் போய் ஃபைலிங் பண்ணிட்டு வருவார். இவர் அந்த விஷயத்தை வந்து அடுத்தவருக்கு சொல்ல மாட்டார். அவர் போய் அங்கே நின்று கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரிட்டர்ன் வருவார். ஓகேவா? அப்போ அந்த மனசு எவ்வளோ வலி வேதனை படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த வலி வேதனையெல்லாம் நான் பட்டு அதெல்லாம் அடுத்த வக்கீல்கள் படக்கூடாதுன்னு தான் அந்த வீடியோவை போடுறேன். கடைசியில் பார்த்தா நம்மளை கழுவி ஊற்றுறது. கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு யார் சோறு போட்டாங்களோ அவங்களையே கெட்டது பண்ணுங்க, அவங்களுக்கே கெட்டது பண்ணுங்க, அதுக்குண்டான பலனை வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான் நான் என்ன சொல்ல முடியும். அட்வொகேட்டு வேலைன்றது சும்மா கிடையாது. ஓகேவா? கஷ்டப்படணும். 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு நாயா அலையணும், 4 கோர்ட்டு ஏறி இறங்கணும். சும்மா கிடையாது. ஓகேவா? ஸோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வேலையும் கற்றுக்கணும். இங்கே நாலேஜ் ஷேரிங் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அது அடுத்தவருக்கு சொல்லித்தர மாட்டார். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்னத்தான் இங்கே ஒற்றுமை வாழுது? இங்கே ஒற்றுமையே கிடையாது. இங்கே ஒற்றுமை இருந்தால் தான் வந்து ஒருத்தங்க அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவாங்களே. கரெக்டுங்களா? சொல்லி கொடுத்தவனையே அசிங்கப்படுத்தி கிண்டல் பண்ணி அவனை கேலி பண்ணி அவமானப்படுத்தினா ஒரு சீனியர் ஜூனியர்ன்ற ஒரு மரியாதை இல்லாமல் யார் நமக்கு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களே கேவலப்படுத்தினா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரிப்பா நீ எப்படியோ கற்றுக்கப்பான்னு சொல்லிட்டு கை நழுவி விட்டு போயிடுவாங்க. கரெக்டுங்களா? அதனால் வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள அவமானப்படுத்தாமல் அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்கள கண்ணியமாக நடத்துங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிண்டலு கேலி தெனாவட்டு திமிரெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு வேலையும் நடக்காது. 10 வருஷம் கழித்து ஸ்டாம்ப் ஒட்டிட்டு தான் உட்காந்துருப்போம். ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டு அனுப்பிச்சிக்கிட்டு ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கிக்கிட்டு இப்படி தான் உட்காந்துருப்போம். கரெக்டாக இல்லையா? இது காரணம் என்ன அப்படின்னா வந்து திமிரு தெனாவட்டு கொழுப்பு. கரெக்டாக இல்லையா? இந்த திமிரு தெனாவட்டு கொழுப்பை வந்து நாலேஜ் இருக்கிற சீனியர்ஸ்கிட்ட காமிக்கலாமான்னா காமிக்கக்கூடாது. நாலேஜ் இல்லாத ஆள்கிட்ட காமிக்கலாம்னா காமிக்கவே கூடாது. திமிரு தெனாவட்டுலாம் காமிக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கல. கரெக்டாக இல்லையா? இதனால தான் வீணாக போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டவன் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்காததுக்கு காரணம் என்ன? சொல்லிக் கொடுத்தா இவன் நம்மளை உதாசீனப்படுத்துவான்ப்பா, அவமானப்படுத்துவான்ப்பா, இவனுக்கு எதுக்குப்பா நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு இவன் எப்படியா சாவட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிறது. கடைசியில் என்ன ஆகும்? இந்த வக்கீல் தொழிலில் வேலையை செஞ்சால் காசு கிடைக்காதப்பா, கற்றுக்கிட்டு தான்ப்பா காசு கிடைக்கும். கற்றுக்கிட்டாதான் காசு கிடைக்கும். கற்றுக்கலன்னா ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. இந்த மாதிரி ஜீரோவாக வாழ போகிறோமா நம்ம? 10 வருஷம் கழித்து பார்த்தா நான் கோர்ட்டில் நிறைய பேரை பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு வந்து கோர்ட்டில் அவன் கண்ணுக்கே பட மாட்டான். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து ஒரு உயிராக தொழிலாக மதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தொழில் கை கொடுக்கும். ஜஸ்ட் லைக் தட் நான் படிக்கிறேன்றவனுக்கு கை கொடுக்காது. ஜஸ்ட் லைக் தட் நான் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிறேன்னு கை கொடுக்காது. கரெக்டுங்களா இல்லையா? இது வந்து உயிர். இந்த உயிர், இதுதான் வந்து உயிர் இந்த தொழில் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தொழில் கை கொடுக்கும். அவங்க சம்பாதிச்சு மேலே வருவாங்க, அடுத்தவங்களுக்கும் நன்மையாக இருப்பாங்க. அவங்க ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுறது ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அந்த ஜுடிஷியல் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி அதில் காஸ்ட் டைட்டில் டைப் பண்ணிக்கிட்டு அதை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு பண்ணுறதை விட ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுறது ஈஸி. ஸோ ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டிடலாம். கரெக்டுங்களா? இதில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்து ஃபைல் பண்ணுறீங்க. ஆஃப்லைனில் ஃபைல் பண்ணுறீங்க. இந்த ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் அதெல்லாம் வாங்கி காஸ்ட் டைட்டில்லாம் பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறீங்க. ஓகேவா? கொண்டு போய் கொடுத்துட்டா அது கம்ப்ளீட்டட்.
இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க. ஆன்லைனில் ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் ஆஃப்லைனில் போட முடியுமானா போட முடியும். அப்போ ஆன்லைனில் ஃபீஸ் கட்டினது வேஸ்ட்டாக போயிடும். ஒன்று ஆஃப்லைன்லேயே ஃபுல் ப்ரொசீஜர் போகணும், இல்லைனா ஆன்லைன்லேயே ஃபுல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இது போல் வந்து சார் நான் ஃபைலிங் பண்ணுறேன், நான் ஆன்லைனில் ஃபீஸை கட்டிட்டேன், ஓகேங்களா, ஆன்லைனில் ஃபீஸை கட்டிட்டேன், ஆனால் ஆஃப்லைனில் வந்து நான் போடலாமா அப்படின்னா ஆஃப்லைனில் நீங்கள் போடலாம் சார். ஆஃப்லைனில் நீங்கள் மறுபடியும் அதே போல் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை எல்லாம், கோர்ட் ஃபீஸ் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வாங்கி நீங்கள் ஆஃப்லைனில் போடுங்க. அப்போ ஆன்லைனில் கட்டினது வேஸ்ட்டு. கரெக்டாக இல்லை? ஏன்னா இது இது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நான் அவங்க போய் கேட்கும்போது, மேடம் நான் எல்லாத்தையுமே வந்து அந்த செக்ஷன் ஸ்டாஃப் இருந்தாங்க, நான் ஃபுல்லாக ஆஃப்லைன், எனக்கு ஆன்லைன் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. கரெக்டுங்களா? நாங்கள் போய் நிற்கும்போது சார் ஆன்லைன் ஆகிப்போச்சு, நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் ஆஃப்லைனில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? ஆஃப்லைனில் ரெடி பண்ண உடனே சார் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு ஜுடிஷியல் ஸ்டாம்ப் எல்லாம் வாங்கி நீங்கள் தைச்சிட்டீங்க, நீங்கள் ஆஃப்லைன்லேயே கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லைங்க அப்போ ஆன்லைன் ஈஸினா ஆன்லைனில் போட்டுறேனே அப்படின்னா, இல்லைங்க ஆன்லைன்னா அப்போ நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் தனியாக ஃபீஸ் கட்டணும். இப்போ நான் 3000 கோர்ட் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா வந்து நான் தான் கோர்ட் ஃபீஸ் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி கட்டிட்டேனே. இப்போ நான் எப்படி மறுபடியும் நான் ஆன்லைனில் போட முடியும்? ஆன்லைனில் போட்டால் நான் அதுக்கு ஒரு 3000 கட்டணும். அப்போ நான் ஏற்கனவே இங்கே வாங்கின கோர்ட் ஃபீஸ் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வேஸ்ட்டு. ஸோ அப்போ வந்து இதில் என்ன தெரியுது அப்படின்னா வந்து, ஒன்று ஆஃப்லைன்லேயே போயிடுங்க, ஆன்லைன்லேயே போயிடுங்க, ஓகேவா? ஆஃப்லைனில் வந்து நான் வந்து ஃபைல் பண்ணுறேன், ஆனால் ஆன்லைனில் ஃபீஸ் கட்டுவேன்னா அது வேலைக்காகாது. கரெக்டாக? இதுதான் விஷயம். ஆஃப்லைனில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அர்ஜென்ட் பெட்டிஷன் போட முடியும். அண்டர் 151 சிபி அந்த அர்ஜென்ட் பெட்டிஷனை வந்து நீங்கள் ஃபைல் பண்ண முடியும் அண்டர் செக்ஷன் 151 ஆஃப் சிபிசியில். அதாவது ஆஃப்லைனில். ஆன்லைனில் அந்த அர்ஜென்ட் பெட்டிஷன்றது வராது. சரியா? இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த குவிட் அண்ட் டெலிவர் சூட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸு தேவை, என்னென்ன ஃபார்மேட்டு, எல்லாமே க்ளீன் காப்பி எல்லாமே எங்கிட்டே இருக்குது. யாருக்காச்சும் தேவைன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன். அது வக்கீல்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் தர முடியாது. சரிங்களா? இல்லையா? வக்கீல்களும் பணிவாக மரியாதையாக கண்ணியத்தோடு கேட்டிங்கன்னா தான் தருவேன், இல்லைனா அதுவும் தரமாட்டேன், இப்பயே சொல்லிடுறேன். சரியா? அப்படி தரணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு அவமரியாதையாக, ஒரு கிண்டலாக, ஒரு கேலியாக கேட்குறது, ஒரு எகத்தாளமாக கேட்குறது, அந்த வாட்ஸ்ஆப்லேயும் அந்த இதில் எஸ்எம்எஸ்லேயும். சரியா? ஃபோன் பண்ணி பேச மாட்டிங்களா? எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆகிட்டீங்களாங்க? உங்களுக்கு ஒன்று தேவைன்னா ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி, ஐயா வணக்கம் ஐயா, நான் வந்து மகேந்திரன் பேசுகிறேன், நான் நரேந்திரன் பேசுகிறேன், நான் இந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஐயா, எனக்கு இது தேவை, எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு வந்து ஒரு கண்ணியமாக நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். அதை விட்டுட்டு வந்து இந்த எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதாவது துரை வந்து எஸ்எம்எஸ் தான் பண்ணுவாராம், துரை ஃபோன் பண்ணிலாம் பேச மாட்டாராம். கேட்டால் துரை ஃபோன் பண்ணி பேசினா அவருக்கு வந்து அவருடைய இது லெவல் குறைஞ்சிருமா. இதெல்லாம் வந்து தப்பு. இது நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் கண்ணியத்தோடு கேளுங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் டெய்லி தான் கோர்ட்டுக்கு வரேன், கோர்ட்டுக்கு வந்தால் எத்தனை பேர் மரியாதையாக பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன 100 வருஷம் வாழ்ந்துட்டீங்களா, இல்லை நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜ் ஆகிட்டீங்களா, இல்லை பல கோடி வச்சுருக்கிறீங்களா? ஜூனியராக தானே இருக்கிறீங்க. ஜூனியராக இருந்தால் கூட நீங்கள் 1000 கோடி வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலை கிடையாது. நீங்கள் எப்போ வந்து தலை வணங்கி கண்ணியத்தோடு அடுத்தவனை நடத்தி அடுத்தவங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கும்போது அதை நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்கணுங்க. ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, வெறும் எஸ்எம்எஸ், வாட்ஸ்ஆப்பு. I am Narendran, I am practicing at High Court, I want format, please send. என்னது இது? நான் இதெல்லாம் அனுப்பணுமா? அப்போ உங்களுக்கு நான் வந்து கண்ணியத்தோடு என்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் வந்து மகேந்திரன் பேசுகிறேன் சார், நான் இந்த கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார், அந்த ஃபார்மேட் எனக்கு கிடைக்குமா சார்னா, கிடைக்கும்பா, இந்தாப்பா உனக்கு அமுச்சு விட்றேன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாத்தையும் உனக்கு ஜிமெயில் அனுப்ப போகிறேன். ஒரு வாயை திறந்து கேட்கறது உனக்கு கஷ்டம், கௌரவ குறைச்சல். அப்போ நான் உனக்கு அனுப்பணுமா? நீ ஹெல்ப் கேட்குற இடத்துல இருக்கிற, நீ ஹெல்ப் செய்கிற இடத்துல நீ இல்லை. அப்போ வாயை திறந்து கூட நீ கேட்க மாட்டேன்னா அவ்வளோ பெரிய கோடி சொல்லணும், லட்சாதிபதியோ ஹைகோர்ட்டு ஜட்ஜ் ஆகிட்டியோ. நேற்று தானே கவுன் மாட்டியிருக்கிற, அதுக்குள்ளே உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுடுச்சோ. அவ்வளவு ஏத்தமோ, இவ்வளவு ஏத்தமெல்லாம் இப்போ தெரியுதா? ஏன் சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் சொல்லித்தர மாட்டேங்கிறாங்கன்னு. அதனால் வந்து ஏத்தத்துக்கு காரணம் ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் கிடையாது. சீனியர்ஸுக்கிட்ட யாராச்சும் போயிட்டு நீங்கள் பணிவாக கண்ணியமாக மரியாதையோடு பேசுனீங்கன்னா யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. 10 பேர் நீங்கள் கண்ணியமாக மரியாதையாக கேட்டு கூட 10 பேர் ஹெல்ப் பண்ணலாம், 11ஆவது ஆள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடவுளை அனுப்புவான். கரெக்டுங்களா? இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் அனுப்புறது, இந்த எஸ்எம்எஸ், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நீ ஹெல்ப் கேட்குற, உனக்கு செய்யறதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன், உனக்கு செய்யறதுக்கு தான் நான் வீடியோவே போடுறேன். நீ நல்லா இருக்கணும், நீ விஷயத்தை கற்றுக்கணும், நீ 4 காசு சம்பாதிக்கணும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும்ப்பா இந்த தொழிலில். கவனம் மாட்டினா மட்டும் பத்தாது, 5 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. புரியுதா சொல்கிறது? இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கணும், அவமானப்படணும், கஷ்டப்படணும். இதெல்லாம் பின்னாடி வர்றவன் படக்கூடாதுன்னு தான் நான் வீடியோ போடுறேன். அதில் ப்ளீஸ் சென்டு, ஐ எம் அட்வொகேட்டு. நீ எந்த ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் எனக்கு என்ன வந்துச்சு? நீ கேட்குறது ஃபோன் பண்ணி கேளு, நீ நேரில் பார்த்து கேளு. நீ வேறு கோர்ட்டில் இருக்கிறியா, ஐயா வணக்கம் ஐயா, ஃபோன் பண்ணி கேட்க மாட்டியோ, எஸ்எம்எஸ் அனுப்பி விட்ருவாரு.
எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு கம்முன்னு விட்டுருவார். நீ என்ன எனக்கு ரிப்போர்ட்டிங் மேனேஜரா? நீ நான் சாஃப்ட்வேர் கம்பெனி பாஸா? நான் உனக்கு நீ கேட்ட உடனே நான் அனுப்புறதுக்கு மெயிலில் ஃபோன் பண்ணி கேட்டால் கண்ணியத்தோட மரியாதையோட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் அனுப்பப்படும். இல்லைன்னா அனுப்ப வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கரெக்டாக இல்லையா? எவ்வளவு தப்புகளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஒழுக்கம், இது வந்து இந்த வக்கீல் தொழில் வந்து ஒழுக்கத்தினுடைய சிகரம். இந்த வக்கீல் தொழில் ஒழுக்கம் இல்லாமல், மரியாதை கண்ணியமே இல்லாமல் இருந்தால் எப்படி அனுப்புவாங்க? எப்படி பணம் சம்பாதிப்பீங்க நீங்கள்? எப்படி தொழிலில் நிற்பீங்க? நீங்கள் காணாமல் தான் போவீங்க. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன், 1 by 1 சொல்கிறேன். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா வந்து, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேஸை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் இது அட்வொகேட்ஸுங்களுக்காக தான் போடுறேன், மற்றவங்களுக்காக போடலை. ஓகேவா? அட்வொகேட்ஸ் ரெகுலராகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, இது போல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போய் என்ன பண்ணணும்னா, லேண்ட்லார்டு வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். கரெக்டுங்களா? கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கி வைக்கணும். இது போல் வந்து இது ரெகுலர் ஃபார்மேட் தான். இவர் வந்து என்னை வந்து தகாத வார்த்தையில் பேசுகிறாரு, ஆபாசமாக பேசுகிறாரு, அடிக்க வர்றாரு, கரெக்டுங்களா, எனக்கு ஒழுங்காக வாடகையை கொடுக்க மாட்டேங்கிறாரு, வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து எழுதி வந்து ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா, அவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இந்த விஷயத்துக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராது சார், இது ரெண்டல் டிஸ்பியூட், இதுக்கெல்லாம் எப்படி எதுக்கு சிஎஸ்ஆர் தரணும்? இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் தர சொல்லி சட்டத்தில் இடம் இல்லை. கரெக்டுங்களா? இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராது, இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் தரது கிடையாது அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் சார், சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்பெக்டரை போய் பார்க்கணும். இன்ஸ்பெக்டரும் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராது சார், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவார். சரிங்க சார், நாங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் சிஎஸ்ஆர் தர மாட்டீங்க, நான் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நான் கம்ப்ளைண்ட்டை போட்டுட்டேன், அதை அப்படியே கலெக்டருக்கும் அனுப்பிச்சிட்டு, ஓகேங்களா, இல்லை நான் வந்து சிஎம் செல்லுக்கும் அனுப்பிச்சி விட்டுறேன். அப்போ வந்து நான் ரெக்கார்டிக்கலாக அனுப்பும்போது எனக்கு ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி இப்போ என்ன தமிழ்நாடு போலீஸ் எந்த ஒரு இது போட்டாலும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க. லோக்கல் ஸ்டேஷனுக்கு போனாக்கா சிஎஸ்ஆர் தர மாட்டேங்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? நான் லோக்கல் ஸ்டேஷனுக்கு நான் கம்ப்ளைண்ட் அனுப்புறதே விட்டுட்டேன். நான் நம்ம கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு போய் லோக்கல் ஸ்டேஷனில் கொடுத்தா இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராது. அதாவது இந்த கவுண்டமணி படம் காமெடி மாதிரியே 2 இட்லிக்கெல்லாம் சட்னி சாம்பார் வராதுயா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 இட்லிக்கெல்லாம் சட்னி சாம்பார் வராது. இப்போ பூரி பொங்கல் வடையெல்லாம் வாங்கினா தான் எல்லாம் சட்னி சாம்பார் வரும்ன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்கணுன்றது ரூல்ஸு. கரெக்டாக? இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராதுன்னா அப்போ எதுக்கு தான் சிஎஸ்ஆர் வரும்? அப்போ இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராது சார். சரிங்க சார், ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணுறது, நம்ம ஆன்லைன் தமிழ்நாடு போலீஸோடைய ஆன்லைன் வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட்டை போட்டுட்டு ரெஃபரன்ஸ் நம்பரை வாங்கிட்டு தமிழ்நாடு சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துட்டாக்கா அப்புறம் அவங்களே கூப்பிட்டுட்டு சிஎஸ்ஆர் அப்போ அவங்களே சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுக்கலன்னா மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட்டை போட வேண்டியதான் சிஎம் செல்லுக்கு, நான் எனக்கு சிஎஸ்ஆரே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் போட வேண்டியது தான். அப்போ ஆட்டோமேட்டிக்லி சிஎஸ்ஆர் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த சிஎஸ்ஆர்ன்றது ஒரு ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு. அதையே கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சிஎஸ்ஆர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்கக்கூடாதுன்னு எதனாச்சும் ரூல்ஸ் எதாவது இருக்குதா எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர்ன்றது கொடுத்து தான் ஆகணும், கொடுக்கணும் சார். ரெண்டல் டிஸ்பியூட்டுக்கெலாம் வராது சார், அப்போ ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்கெலாம் வராது சார், இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராது. அப்போ அதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராதுன்னா அப்போ எதுக்கு தான் சிஎஸ்ஆர் வரும்? கரெக்டாக? இதை வந்து இது என்னன்னாக்கா அப்சல்யூட்லி மக்களை ஏமாத்துறதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதுவும் புது வக்கீல் யாரோ ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாமல் ஒருத்தன் புதுசாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான்னா அவங்ககிட்ட வந்து இதுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் வராது தம்பி, வக்கீல் தம்பி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றது. இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க பண்ணுற தப்பு. கரெக்டாக இல்லையா? எனி கம்ப்ளைண்ட் வந்து ஷுட் பி என்ன சொல்கிறது, சப்போர்ட்டட் வித் எஸ்ஐஆர் சிஎஸ்ஆர். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. ஓகே, 18 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் போடுறேன், பார்க்கலாம்.